भवतु। सह नौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कृष्णं वन्दे जगद्गुरुम्। மூன்று தலைப்புகளில் நாம் மூன்று பண்புகளை பார்த்திருக்கிறோம். அபயம், சத்துவ சம்சுத்தி, தானம். இந்த மூன்று பண்புகளை நாம் ரொம்ப விரிவாக பார்த்தோம். நேற்றைக்கு நாம் பார்த்தது தானம். பகவான் தானத்தை பற்றி ரொம்ப ஸ்லாகித்து கீதையிலே பேசுகிறார். சாத்வீக தானம், ராஜச தானம், தாமச தானம். ஏன் கொடுக்க வேண்டும்? கொடுக்காதவர்கள் எப்படி இருப்பார்கள்? கொடுப்பதினால் என்ன நன்மை? இதெல்லாம் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தானம் என்பது எப்பொழுது நம்முடைய மனதிலே லோபம் என்பது அதிகமாகிக் கொண்டே போகிறதோ அப்பொழுது அதுக்கு நேர் எதிரடையாக இருக்கின்ற தானம் என்பதை நாம் ஆரம்பிக்கிறோம். பேராசை, அதற்கு நேர் விரோதம் கொடுத்தல். பேராசைன்னு வரும்போது நானும் எதையும் யாருக்கும் கொடுக்காமை, நானும் அனுபவிக்காமை, இன்னும் 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 என்கின்ற நிலையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்வதற்கு, பேராசையிலிருந்தும் ஆசையிலிருந்தும் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு தானம் ஒரு நல்ல ஒரு மருந்து. ஆசை குறைய குறைய சங்கல்பங்கள் குறையும். ஆசை குறைய சங்கல்பம் குறையும். சங்கல்பம்னா என்னது? எனக்கு இது வேண்டும், நான் இப்படி ஆக வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து மனம் சங்கல்பித்துக் கொண்டே இருக்கின்றது அல்லவா? அந்த சங்கல்பத்திலிருந்து தான் ஆசைகள் வருகிறது. அப்போ ஆசை போகணும்னா சங்கல்பம் போகணும். சங்கல்பம் போகணும்னா என்ன பண்றது? நான் கொடுக்கிறேன், எனக்கு இந்த நன்மைகள் இருக்கிறது என்கின்ற அந்த அந்த அகங்காரமும் போகணும். நான்கிற அகங்காரம் போறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது ஞானம். அறியாமை போகணும். அறியாமை போவதற்கு ஞானம் நேரடி சாதனம். படிப்படியாக நம்மை தானம் என்ன பண்ணுகிறது? பேராசையிலிருந்தும் ஆசையிலிருந்தும் சங்கல்பத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நமக்கு அகங்காரத்தை போக்குவதற்கு உண்டான, அறியாமையை போக்குவதற்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால தீயதே அனுபகாரிணி தானம். திருப்பி பிரதி உபகாரம் செய்வதற்கு அருகதை இல்லாத நல்ல பாத்திரத்தில் கொடுக்கப்படுகின்ற தானம் சாத்வீக தானம் என்று பார்த்தோம். பகவான் ஒவ்வொரு அழகான பண்புகளையாக எடுத்து ரொம்ப விரிவாக ஆங்கிலத்தை சொன்னா ரிசர்ச் பண்றாருன்னு சொல்றோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு யஜ்ஞா. அபயம் சத்வ சம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச
ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். அதுல தானம் தமஹா, அதற்கு பிறகு வரக்கூடியது யஜ்ஞா. யஜ்ஞம் என்கின்ற பண்பை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். யஜ்ஞம் என்கின்ற சொல் யஜ், யஜதி, யஜதே. யஜ் என்றால் வழிபாடு செய்தல். வழிபாடு என்கின்ற அந்த அர்த்தத்திலே வருகிறார். நிறைய பொருள் கொடுக்கிறார். யஜ்ஞா, யஜ்ஜிலிருந்து வரக்கூடியது யஜ்ஞம். அதை நீங்க ரெண்டா பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். யஜ்ஞா என்கின்ற சொல்லை நாம் ரெண்டு அக்ஷரமா எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒன்று விடுதல், மற்றொன்று ஞானத்தை பெறுதல். ய என்கின்ற சொல் யச்சதி, யதிஹி, துரத்தல். ஞ என்றால் ஞானம். அப்போ யஜ்ஞத்தினுடைய நோக்கம் என்ன? துறக்க வேண்டியதை துரத்தலும், பெற வேண்டியவற்றை பெறுதலும் அதற்கு உண்டான சாதனமாக இருக்கக்கூடியது யஜ்ஞம். பொதுவா நம்ம யஜ்ஞம் அப்படின்னா என்ன நினைப்போம்? ஒரு ஹோமகுண்டம் இருக்கும், ரித்விக்குகள் இருப்பார்கள், வேத விற்பன்னர்கள் இருப்பார்கள், யாக குண்டத்திலே யாகத்துக்கு தேவையான எல்லா பொருள்களும் இருக்கும், மந்திரங்கள் உச்சாரணம் செய்யப்படும், அக்னியானது ஹோமகுண்டத்திலே வார்க்கப்படும், தேவதையை ஆவாகனம் செய்வார்கள். பிறகு அந்த அக்னிக்கு, அந்த அக்னி தேவனுக்கு நிறைய பொருள்களை ஹவிஸாக ஆகுதி கொடுப்பார்கள், மந்திரங்களை சொல்லி. பிறகு பூர்ண ஆகுதி என்பது இருக்கும். அதன் பிறகு தூப தெய்வம் நைவேத்தியம் எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லோரும் அந்த ஹோமகுண்டத்தை வலம் வந்து அந்த யஜ்ஞ பிரசாதத்தை வாங்கி கொண்டு போவது. இதுதானே நமக்கு தெரிந்த யஜ்ஞம் அப்படின்னா தெரிந்த செயல்பாடு இதுதான். யாகத் தொடர்புகளுக்கு உண்டான சப்தம் யஜ்ஞம், வழிபாட்டுக்கு உண்டான சப்தம் யஜ்ஞம். சரி, இப்போ இது அப்படியே நாம இந்த யஜ்ஞம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு பகவான் ரொம்ப விரிவாக பேசுகிறார். 4வது அத்தியாயத்திலே 5வது அத்தியாயத்திலே ரொம்ப விரிவாக பேசுகிறார். அதுல ஒவ்வொன்றிடத்திலே ஆகுதியாக கொடுத்தல், இந்திரிய விஷயங்களை இந்திரியத்திடத்திலே ஆகுதியாக கொடுத்தல், இந்திரியத்தை பிராணனிடத்திலே ஆகுதியாக கொடுத்தல், பிராணனை மனதிடத்திலே ஆகுதியாக கொடுத்தல், மனதை புத்தியிடத்திலே ஆகுதியாக கொடுத்தல், புத்தியை அகங்காரத்திடத்திலே ஆகுதியாக கொடுத்தல், அகங்காரத்தை ஆத்மாவிடத்திலே ஆகுதியாக கொடுத்தல். அதனால்தான் நீங்க இந்த யாகத்துல பாத்தீங்கன்னா கடைசியில பூர்ண ஆகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு திரவியத்தையாக வைத்த ஸ்வாஹா ஸ்வாஹா என்று ஆகுதி கொடுத்தவர்கள் கடைசியிலே பூர்ண ஆகுதி என்று வரும்போது எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். அதுல அந்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா சர்வம் வை பூர்ண ஆகுதி, சர்வம் அனைத்தையும் நான் சர்வம் வை பூர்ண ஆகுதி, அனைத்தையும் நான் ஆகுதியாக கொடுக்கிறேன். எதெல்லாம்? காயே, இந்திரியே, மனஹா, புத்தி, கர்ம புண்ணிய பாப, அகங்கார, தேக, அனைத்தையும் ஆகுதியாக நான் அக்னிக்கு கொடுக்கின்றேன். சர்வம் வை பூர்ண ஆகுதி.
போனே போயிடுச்சு. கேட்கணும் அமைச்சு என்ன செய்ய வீணா போட்டுட்டு இது பண்ணிட்டு கிடக்கும். செல்லு வாங்கணும் சித்ரா. ஹரியோம் ஜோதிமா மாட்டிட்டு ஆன்ல இருக்கு. வீட்டுல ஹரியோம் ஒரு ஜோதிமா வீட்டுல என்ன வேணும் ஏது வேணும் கேட்கணும். என்ன ஹரியோம் சரண்யாமா லட்சுமிமா ஹரியோம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அனைத்தையும் நான் ஆகுதியாக கொடுக்கிறேன். சர்வம் வை பூர்ண ஆகுதி. பாஷ்யக்காரர் யஜ்ஞம் என்பதற்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கம் என்ன என்று பார்த்துவிட்டு ரொம்ப விரிவாக மேலே போவோம். ஸ்ரௌதஹா கர்மாணி ஸ்மார்த்த கர்மாணி, ரெண்டு கர்மத்தை எடுத்துக்கிறார். ஸ்ரௌத கர்ம ஸ்மார்த்த கர்மம். ஸ்ருதி சொல்லுகின்ற கர்மம் அக்னி காரியங்கள், அது ஸ்ருதி சொல்லக்கூடியது. தேவதைகளை எல்லாம் வரவழைத்து அக்னி தேவன், இந்திரன், வாயு, வருணன் இவர்களை அழைத்து அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதி ஸ்ரௌத கர்மம், ஸ்ருதி சொல்லுகின்ற கர்மம். ஸ்மார்த்த கர்மா என்பது இதிகாசங்கள் புராணங்கள் நமக்கு நிறைய யஜ்ஞங்களை பற்றி பேசுகிறது. அதுதான் பஞ்சமகா யஜ்ஞம். பித்ரு யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், அதிதி யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு சொல்றோம் அல்லவா. இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மா. இதிகாசங்கள் புராணங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகள், யஜ்ஞ வாழ்க்கை முறை. இதையெல்லாம் முறையாக செய்வதற்கு பெயர் யஜ்ஞம் என்று பெயர். சரி, அடுத்த கேள்வி வரும். இந்த யஜ்ஞம் எங்கிருந்து பிறக்கிறது? நீங்களாக உங்களுடைய சுயநலத்தை கொண்டு கற்பனை செய்து சொல்கிறீர்களா, அல்லது யாராவது எழுதி வைத்து விட்டு போனதை சொல்லுகிறீர்களா? எங்கிருந்து வருகிறது இந்த யஜ்ஞம்? பகவான் கீதையில சொல்றார், பிரமாணம் கொடுக்கிறார். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். இந்த இரண்டு பாடல் 3வது அத்தியாயத்திலே பகவான் யஜ்ஞத்திற்காக ஒரு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல். அதுல படிப்படியாக ஒரு அழைச்சின்னு போறார். அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்மம் என்பது, யஜ்ஞம் என்பது கர்மத்திலிருந்து பிறக்கிறது, செயலிலிருந்து பிறக்கக்கூடியதுதான் யஜ்ஞம். யஜ்ஞம் என்பது எங்கோ தனியாக செய்வது அல்ல. ஏதோ இடத்திலே போய் நான் தனியாக செய்வதல்ல யஜ்ஞம். யாருக்காகவோ செய்வது அல்ல யஜ்ஞம். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே செய்வது அல்ல யஜ்ஞம். ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் செய்வது அல்ல யஜ்ஞம். செயலிலிருந்து பிறக்கக்கூடியதுதான் யஜ்ஞம். இதெல்லாம் நம்ம தெளிவா புரிந்து கொள்வோம். நமக்கு இந்த ஒரு தெளிவு இல்லாததுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப வேதனையோடும் வலியோடுமே வாழ்கிறோம், பந்தத்தோடும் வாழ்கிறோம், பயத்தோடும் வாழ்கிறோம், வெறுப்போடும் வாழ்கிறோம். யஜ்ஞமானது எங்கிருந்து பிறக்கிறது? செயலிலிருந்து பிறக்கிறது. செயல்
இல்லை என்றால் யஜ்ஞம் என்பது இல்லை. இது முதல்ல புரிஞ்சு. செயல், எந்த செயல், எந்த செயலிலிருந்து யஜ்ஞம் பிறக்கிறது? 3 செயலை எடுத்துக்கிறார், 2 செயலை தவிர்க்க சொல்றார். 1 3 செயல் எடுத்துக்கொள்ளக்கூடியது, 2 செயல் தவிர்க்க வேண்டியது. எடுத்துக்கொள்ளக்கூடிய செயல் என்ன? நித்திய கர்மா, நிமித்த கர்மா, காமிய கர்மா. இந்த 3ஐயும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டியது. 2 கர்மத்தை நான் துரத்தல். 1 நிஷித்த கர்மா, வேதம் இதை செய்யாதே என்று சொல்லுகின்ற அந்த கர்மங்களை எதையும் நான் செய்யாமை. கொல்லாமை, மது அருந்தாமை, திருடாமை, ஹிம்சை செய்யாமை, நிறைய சொல்லுகின்றதல்ல, அதெல்லாம் நான் தவிர்க்க வேண்டிய நிஷித்த கர்மாணி, விட வேண்டிய கர்மம். அதை பத்தி சிந்திக்க கூடாது. மற்றொன்று பிராயச்சித்த கர்மா. இந்த பிராயச்சித்த கர்மத்தை நாம பிறவிகள் தோறும் செஞ்சு மாண்டு போறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்லிட்டு இந்த பிராயச்சித்த கர்மத்தை செய்யாதே, அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப விரிவான சப்ஜெக்ட், அதனால இவ்வளவு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போய் பாருங்கள், இந்த பிராயச்சித்த கர்மா, நிஷித்த கர்மா, இந்த 2 ஏன் செய்யக்கூடாதுன்னா, 1 செய்யவே கூடாது, மற்றொன்று இந்த பிராயச்சித்த கர்மம் என்பதை செய்வதனால் எந்த விளைவு மாற்றமும் வராது. உதாரணம் சொல்கிறேனே உங்களுக்கு புரிவதற்காக. நம்முடைய சுயநலத்தினாலே, அறியாமையினாலே, அகங்காரத்தினாலே, வெறுப்பினாலே, கவனக்குறைவினாலே நம்முடைய பையனை ஓங்கி அறைந்து விடுகிறோம் கன்னத்தில், அல்லது கடினமான வார்த்தைகளை சொல்லி அவனுடைய மனதை காயப்படுத்தி விடுகிறோம். அவன் காயப்பட்டு விட்டான், வீட்டை விட்டு வெளியிலே போயிட்டான். காலையிலே போனவன், சாப்பிடாமல் போனவன், என்ன ஆனான் என்று தெரியாமல் நாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நமக்கு நாம் செய்த செயல்பாடு தவறு என்று புரிகிறது. செய்யும் போது நமக்கு புரியல, செய்ததற்கு பிறகு அவன் வழியோடு இருக்கிறான், சாப்பிடவில்லை, பேசவில்லை, வீட்டுக்கும் வரவில்லை, அலுவலகத்துக்கும் போகவில்லை, அல்லது பள்ளிக்கூடம் கல்லூரிக்கும் போகவில்லை, நண்பர்கள் வீட்டுக்கும் போகவில்லை, எங்கே போனான் என்று கூட தெரியாத ஒரு நிலையிலே அவன் இருக்கிறான். இப்போ நாம் செய்த செயல் துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயல். இப்ப இதற்கு அந்த பையனை நாம தண்டித்ததனுடைய விளைவு, இப்ப இந்த பையன் துன்பத்தில் இருக்கிறான். இப்ப இந்த துன்பத்தை போக்குவதற்காக நாம் எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோம். அதற்காக அந்த பையனிடத்திலே போய் நாம் மன்னிப்பு கேட்டு, அவனுக்கு பிடித்ததெல்லாம் செய்து கொடுத்து, ஆலயத்திலே போய் நாம் அவனுக்காக அர்ச்சனைகள் செய்து, ஜோதிடத்திலே போய் கேட்டு எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், வருவானா மாட்டானா என்று தெரிந்து கொண்டு, அதற்குண்டான பிராயச்சித்த கர்மங்கள்லாம் செய்து, இதெல்லாம் செய்வதனாலே புதிதாக ஏதாவது விளைவு வந்து விடுமா? அவன் அடித்ததனுடைய அந்த காயம் ஆறுமா என்றால் ஆறாது. மாறுமா? மாறாது. அவன் நம்முடைய மனதிலே நாம் கொடுத்த அந்த வழியை சுமந்து கொண்டு மறந்து விடுவானா என்றால் மாட்டான். இந்த பிராயச்சித்த கர்மம் செய்வதனாலே அது மாறிவிடுமா? மாறாது. நாம் என்ன பண்றோம்? இது உதாரணம். இதை போல நம்ம பல காரியங்களை செய்து பிராயச்சித்த கர்மத்திலேயே இந்த ஆலயத்துக்கு போய் அதை செய்தால் கிடைக்குமா, அந்த ஆலயத்துக்கு பதில் செய்தால் கிடைக்குமா என்று பிராயச்சித்த கர்மத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை, பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு இந்த பிராயச்சித்தம், அந்த பிராயச்சித்தம் என்று பிராயச்சித்த கர்மத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டலாம் நினைக்கிறோம், மாற்றலாம் நினைக்கிறோம், எல்லாம் மாறிவிடும் நினைக்கிறோம். பிராயச்சித்த கர்மத்தினால் எந்த மாற்றமும் வராது.
அப்ப இந்த ரெண்டையும் தவிர்த்து நித்திய கர்மா, நிமித்த கர்மா, காமிய கர்மா, இந்த 3 கர்மங்களையும் செய்தல். இதுல இந்த காமிய கர்மத்தையும் தர்ம நெறி பிரகாரம், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமத்துல நான் இருக்கேன்னு சொன்னான்னு பார்த்தோம். அப்ப தர்மத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய காமிய கர்மத்தை செய்து அதையும் நான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அர்ப்பணம் செய்தல், விட்டு விடுதல். அப்ப எது நிற்கணும் கடைசியில? நித்திய கர்மமும் நிமித்த கர்மமும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இருத்தல். அதைத்தான் பகவான் அர்ஜுனன்ட்ட நியதம் குரு கர்மத்வம், நியத கர்மா, சாஸ்திரம் உனக்கு எந்த கர்மத்தை இதை செய் என்று சொல்லுகின்றதோ, நியமித்திருக்கின்றதோ, அந்த நியத கர்மத்தை குரு. அர்ஜுனா, நியதம் கர்ம குரு. கர்ம ஜாக்யோக்கிய கர்மனஹா, கர்மம் செய்யாமையை விட, கர்மம் செய்வதிலிருந்து நீ விலகுவதை விட உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்தை செய். அப்போ இந்த இடத்துல நாம எந்த இடத்துல இருக்கோமோ, எந்த ஆசிரமத்துல இருக்கோமோ, எந்த நாட்டுல இருக்கோமோ, எந்த பருவத்துல இருக்கிறோமோ, அதற்கு ஏற்ப உண்டான செயல்பாடுகளை நாம் செய்தல். அது நித்திய கர்மா, நிமித்த கர்மா. நிமித்த கர்மம் என்னது? கிரகண காலங்களிலே பண்ணக்கூடிய கர்மங்கள், புண்ணிய காலங்களிலே பண்ணக்கூடிய கர்மங்கள், விசேஷ காலங்களிலே பண்ணக்கூடிய கர்மம், அதெல்லாம் நிமித்த கர்மங்கள். அப்பா அம்மாவுக்கு பண்ணக்கூடிய ஸ்ராத்தம், தேவனுக்கு பண்ணக்கூடிய ஸ்ராத்தம், பூஜை, இதெல்லாம் நிமித்த கர்மங்கள். ஒன்றை நிமித்தமாக, ஒன்றை குறித்து செய்யக்கூடிய கர்மங்கள். அன்றாடம் செய்யக்கூடிய கர்மம் நித்திய கர்மா. காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை யார் யாருக்கு என்னென்ன தர்மத்தின் அடிப்படையிலே நாம் கர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை கர்மங்களையும் செய்வது நித்திய கர்மா. இப்ப இந்த கர்மத்தை நாம என்ன பண்ணிட்டோம்? இறைவனுக்காக செய்யக்கூடிய கர்மம், எனக்காக செய்யக்கூடிய கர்மம்னு பிரிச்சுட்டோம். இறைவனுக்காக கர்மத்தை செய்ய வரும்போது இந்த மனோநிலையிலே நான் செய்து கொள்கிறேன். உலகத்துக்காக நான் கர்மம் செய்யும் போது நான் எப்படி வேணா செய்வேன். அங்கதான் நாம பெரிய ஒரு இடைவெளியை மனதிலே ஏற்படுத்தி விட்டோம். அங்கேதான் குறைபாடு என்பது நம்முடைய வாழ்க்கை முறையிலே, செயல்முறையிலே வந்துவிட்டது. இதை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் பகவான் என்ன பண்ணிட்டார்? கர்மம், கர்மத்திலிருந்து பிறக்கக்கூடியது யஜ்ஞம், யஜ்ஞ வாழ்க்கை. கர்மம் எங்கிருந்து பிறக்கிறது? இந்த கர்மம் எல்லாம் எங்கிருந்து பிறக்கிறது? யார் இந்த கர்மத்தை எல்லாம் செய்ய சொல்லி சொன்னார்கள்? வேதத்திலிருந்து கர்மங்கள் வருகிறது. வேத விகிதம் கர்மா. வேதம் எங்கிருந்து வந்தது? வேதம் இறைவனுடைய மூச்சு காற்று. பிரம்மாட்சர சமுத்பவம். அப்போ இந்த வேதமானது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இறைவனுடைய மூச்சு காற்று வேதம் என்றால் அந்த வேதம் எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த வேதத்திலிருந்து வந்ததுதான் கர்மா, கர்மத்திலிருந்து வந்ததுதான் யஜ்ஞம், யஜ்ஞத்திலிருந்து வந்ததுதான் மழை, மழையிலிருந்து வந்ததுதான் அன்னம், அன்னத்திலிருந்து வந்ததுதான் ஜீவராசி, அதிலிருந்து வந்ததுதான் உலகம், உலக செயல்பாடுகள் அத்தனை. அப்ப இங்க யஜ்ஞம் என்பது ஏதோ ஒரு தனியாக செய்யப்பட வேண்டியவை அல்ல. அது கர்மத்திலிருந்து பிறக்கின்ற காரணத்தினாலே
நாம் செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய கர்மங்கள் தான் யஜ்ஞமாக செய்யப்பட வேண்டும். அப்போ கர்மத்துக்கு பின்னாடி நமக்கு இருக்க வேண்டிய பாவம் தான் இங்கே யஜ்ஞம், யஜ்ஞ வாழ்க்கை முறை என்று சொல்லப்படுகிறது. வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? யஜ்ஞ வாழ்க்கை முறை என்றால் அதற்கு என்று ஒரு தனி வாழ்க்கை முறை, ஒரு பாவம். நம்முடைய உலக வாழ்க்கை என்றால் அதற்கு ஒரு வாழ்க்கை முறை, அதற்கு ஒரு பாவம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால்தான் நேரமே இருக்கிறது இல்லைன்னு சொல்றோம். இறைவனை தொழுவதற்கோ யஜ்ஞ வாழ்க்கை முறை வாழ்வதற்கோ எனக்கு நேரமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே நான் உழண்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றேன். செயல் எந்த மாற்றமும் கொண்டு வர வேண்டாம், இடத்தையும் மாற்ற வேண்டாம், வாழக்கூடிய வாழ்க்கை முறையும் மாற்ற வேண்டாம். என்ன பண்ணணும்? அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆட்டிடியூட், செயலுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய பாவம், மனோநிலை, அந்த மனோநிலையைத்தான் இங்கே யஜ்ஞம் என்று சொல்ல. ஏன் அந்த யஜ்ஞ வாழ்க்கை முறையை வாழணும்? ஏன் நாங்கள் வெறும் கர்மத்தை பண்ணிட்டு போக கூடாதா? நித்திய கர்மத்தையும் நிமித்த கர்மத்தையும் பண்ணிட்டு போக கூடாதா? நேர்மையான முறையில பண்ணிட்டு போக கூடாதா? சுயநலம் இல்லாமல் பண்ணிட்டு போக கூடாதா? தர்மவானாக இருந்து பண்ணிட்டு போக கூடாதா? எதற்காக அந்த யஜ்ஞ வாழ்க்கை முறையிலே வாழணும்னு சொல்கிறீர்கள்? இன்னைக்கு பல பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு. நான் நேர்மையாக வாழ்கிறேன், கடினமாக உழைக்கிறேன், நல்ல பண்பாளனாக இருக்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்வதில்லை, எனக்கு என்று என் குடும்பத்திற்கு என்று உழைக்கிறேன், என்னால் முடிந்தால் சமூகத்துக்கும் என்னால் செய்த தொண்டை ஆற்றுகின்றேன். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் எதற்கு யஜ்ஞ வாழ்க்கை முறை வேண்டும்? எதற்காக யஜ்ஞமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? அடிப்படை காரணம், செயல் கர்மம் பிறப்பதே எப்படி யஜ்ஞம் கர்மத்திலிருந்து பிறக்கிறது என்று பார்த்தோமோ, கர்மம் எங்கிருந்து பிறக்கிறது? இச்சா பூர்த்தி கர்ம, இச்சா பூர்த்தி கர்ம, ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கர்மங்கள் பிறக்கிறது. அது எந்த ஆசையாவன இருக்கட்டும், ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கர்மம் பிறக்கிறது. அது தர்ம ஆசையாக இருந்தாலும் சரி, காமிய ஆசையாக இருந்தாலும் சரி, எந்த ஆசைகள் மனதிலே இருந்தாலும் அது செயல் வடிவம் பெற்றே தீரும். அப்போ செயலுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா இச்சா. இச்சையை நான் நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் கர்மத்தில் ஈடுபடும். இதையெல்லாம் நீங்க சிந்தித்துக் கொண்டு அப்படியே நீங்கள் ஒன்றோட ஒன்று இணைத்துக் கொண்டே சிந்தித்துக் கொண்டே வரணும். இச்சா பூர்த்தி கர்ம, ஒரு செயல் பிறக்கிறது என்று சொன்னால் அந்த செயலுக்கு பின்னாடி இச்சை என்பது இருக்கிறது. ஆசையே இல்லை என்றால் செயல் என்பதே பிறக்காது. ஆழ்ந்த உறக்கத்துல செயல் ஏதாவது நடக்கிறதா? செயல் செய்யாமல் நாம் இருக்கோமா இல்லையா அங்க? ஆனால் அதே நாம் இங்க என்ன சொல்றோம்? செயல் பண்ணவில்லை என்றால் எனக்கு வாழ்க்கையே ஸ்தம்பித்து விடும், நான் செயல் செய்து கொண்டேதான் வாழ்ந்தாக வேண்டும்,
அப்படிங்கிற அந்த நல்லவனாக இருந்தாலும், தர்மியாக இருந்தாலும், அதர்மியாக இருந்தாலும், காமியாக இருந்தாலும், பாப்பியாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு செயலை செய்கிறோம் அல்லவா? அந்த செயலை ஏன் செய்கிறாய், செய்யாமல் சும்மா இரேன் என்று சொன்னால் ஏன் நாம் சும்மா இருப்பது இல்லை? ஆழ்ந்த உறக்கத்துல நாம் எந்த செயலுமே செய்யவில்லையே. நித்திய கர்மத்தை செய்யவில்லை, நிமித்த கர்மத்தை செய்யவில்லை, பிராயச்சித்த கர்மத்தையும் செய்யவில்லை, காமிய கர்மத்தையும் செய்யவில்லை, நிஷித்த கர்மத்தையும் செய்யவில்லை. ஆனால் நாம நிம்மதியா அங்க ஆனந்தமா இருப்போமா இல்லையா? இதே மனம்தானே அங்கும் இருக்கிறது, இதே மன அபிமானிதானே அங்கும் இருக்கிறான், இதே உலகம்தானே அங்கும் இருக்கிறது. ஆனால் அங்கே மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம்? இங்கே மட்டும் ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு தாக்கம்? இங்கே கர்மம் நம்மை துரத்துகிறது, அங்கே எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு ஆனந்தமாக நிம்மதியாக. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் நம்மை தூண்டுவது யார் என்றால் இச்சா, ஆசை. அதனால்தான் இந்த உலகத்துல நாம் எப்படி பிறந்து வந்திருக்கிறோமாம் எல்லோருமே, பகவான் சொல்றார், சுதந்திரம் அற்றவர்களாய் நாம் இந்த உலகத்திலே பிறந்து வந்திருக்கிறோம். எதை எடுத்துக்கொண்டு? இச்சா துவேஷ சமுத்தேன துவந்த்வமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தபா. அழகான ஒரு பாடல். இச்சாத்வேஷ சமுத்தேன, இச்சாத்வேஷம் விருப்பு வெறுப்பு என்பதிலிருந்து உற்பத்தியான அந்த இருமையினால் மோகம் கொண்டு துவந்த்வ மோகேன பாரதா, இருமையினால் மோகம் கொண்ட நாம் எல்லோரும் சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தபா, இந்த உலகத்தை அடைகின்றது, தள்ளப்படுகின்றோம். இருமையினால் மோகம் கொண்டு பந்தப்பட்டவர்களாய் நாம் தள்ளப்படுகின்றோம். நமக்கு சுதந்திரமே இல்லை. அப்போ நம்மை எது தொடர்ந்து அழைத்து கொண்டு போகிறது? ராகத்வேஷம். அப்ப ஆசைக்கு பின்னாடி யார் இருக்கா? விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பு இருக்கிற வரை ஆசை வரும், ஆசை இருக்கிற வரை கர்மம் பிறந்து கொண்டே. விருப்பு வெறுப்பு எங்கிருந்து வருகிறது? அகங்காரத்திலிருந்து வருகிறது. நான் இதை செய்ய வேண்டும், நான் இதை செய்துவிட்டேன், நான் இப்படியாக வாழ்ந்து விட்டேன், இதையெல்லாம் நான் செய்ய வேண்டிய இடத்திலே இருக்கின்றேன், என்னால் தான் இது செய்ய முடியும், என்னை தவிர யாருமே செய்ய முடியாது, நான் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த காரியங்கள் நடக்காது, ஆகையினாலே இந்த காரியத்தை நானே முன்னின்று நடந்தேன், என்னை தவிர இந்த காரியத்தை யாருமே செய்ய முடியாது. நான் விருப்பு வெறுப்பை கொண்டு வருகிறது, விருப்பு வெறுப்பு ஆசையை கொண்டு வருகிறது, ஆசை கர்மத்திலே கொண்டு என்னை தள்ளுகிறது. தொடர்ந்து நாம் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம். நான் தன்னை குறைபாடு உடையவனாக நினைக்கின்ற காரணத்தினாலே அந்த குறைபாட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக செயலில் தள்ளப்படுகிறான். தான் பூர்ணமானவன் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டால் ஒரு செயலும் அவன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 100 மீட்டர் ஓட்டம்
ஓடுவதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் 100 மீட்டர் தூரத்தை ஓடி கடந்தால் உனக்கு இந்த பரிசு என்று சொல்லுகிறார்கள். இப்ப நமக்கு இந்த 100 மீட்டர் தூரத்தை ஓடி கடக்கணுங்கிற எண்ணத்தை விட நமக்கு எது முக்கியமா இருக்குடான்னா பரிசு என்பது முக்கியமா. உனக்கு நான் பரிசு தரமாட்டேன், நம்ம ஏதாவது ஓடுவோமா? 100 மீட்டர் ஓட வேண்டும், நீ இஷ்டத்துக்கு ஓடுப்பா, ஓடுவோமா? நீ எவ்வளவு வேணா ஓடு, ஓட மாட்டோம். நீ எவ்வளவு வேணா ஓடு என்றாலும் ஓட மாட்டோம். இலக்கை கொடுக்கவில்லை என்றாலும் ஓட மாட்டோம். பலனை சொல்லவில்லை என்று சொன்னாலும் ஓட மாட்டோம். அந்த பலனின் மூலமாக நமக்கு நன்மைகள் வருவதனாலே நான் ஓடுகிறேன், புகழ் வருவதனாலே பதவி வருவதனாலே ஓடுகிறேன். ஒன்றுமே இல்லை, ஓடு. நாம் என்ன பண்றோம்? ஓடுதலினுடைய நோக்கம் நம்முடைய குறைபாட்டை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக. நான் 100 மீட்டர் தூரத்தை ஓடி கடந்து விட்டேன்னு வச்சுப்போம், நான் பிறகு ஓடுவேனா? இல்ல, இன்னும் கொஞ்சம் ஓடிக்கிறேன், ஓட மாட்டோம். ஏன்? நான் ஓடி கடந்தாகி விட்டது. தோல்வியோ வெற்றியோ ஓடி கடந்தாகி விட்டது. ஒரு இலக்கை அடைகின்ற வரைக்கும் தான் செயல். இலக்கை அடைந்ததற்கு பிறகு செயல் நின்று விடுகிறது. வேறொரு இலக்கு வரும்போது செயல் பிறக்கிறது. அப்போ ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இந்த அகங்காரி குறைபாடு உடையவனாக தன்னை நினைக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு செயலையாக செய்து அதனுடைய பலனை தான் அனுபவிப்பதன் மூலமாக இந்த குறைபாட்டை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்கின்ற காரணத்திற்காக தொடர்ந்து செயலில் ஈடுபடுகிறோம். இந்த அகங்காரி குறைபாடு உடையவனாக தன் நினைத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன? அறியாமை. தன்னை பற்றின அறியாமை, உலகத்தை பற்றின அறியாமை, இறைவனை பற்றின அறியாமை. நம்மை நாம் குறைபாடு உடையவராக நினைத்துக் கொள்கின்றோமே, உண்மையிலேயே நாம் குறைபாடு உடையவர்களா? இதுதான் வேதாந்தத்தினுடைய கேள்வி. வேதாந்தம் ஏன் நாம கற்கணும், வேதாந்தத்துக்குள்ள நாம ஏன் வரணும் அப்படின்னா, அது ஒன்றுதான் நமக்கு சரியான புரிதலை கொடுத்து சரியான இலக்கை காமித்து நம்மை இந்த கர்ம தலைகளிலிருந்து விடுவிக்கிறது. அந்த ஞானத்துக்குள்ளே நான் வராத வரை நான் எவ்வளவு பெரிய அன்பாளனாக, உயர்ந்தவனாக, நான் தான தர்மம் செய்யக்கூடியவனாக, நல்லவனாக, என்னவனா இருக்கட்டும், நாண்ய பந்தா விமுக்தையே அயனாயே. சுத்தம் சொல்லுகிறது. இதை தவிர, இந்த பந்தா, இந்த பாதையை தவிர வேற எந்த பாதையும் எனக்கு விமுக்தியை கொடுக்காது. அந்நிய பந்தா விமுக்தையே அயனாயே. உண்மையிலேயே நாம் குறைபாடு உடையவர்களா அப்படின்னு நாம நம்மை கேட்டுக்கொண்டோம் என்றால், குறைபாடு உடையவனாக நம்மை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குறைபாடு உடையவன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? குறைபாடு உடைய நமக்கு குறைபாட்டை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். முதல் படிப்படியா சொல்றார். நிறைய அழகான ஒரு டிபேட். உண்மையிலேயே நாம் குறைபாடு உடையவர்களா என்கின்ற ஒரு ஆராய்ச்சிக்கு போனா, என்னுடைய இயல்பு துக்கம் சுவாமிஜி, அந்த துக்கத்திலிருந்து நான் விடுவித்துக் கொள்வதுதான் இந்த உலகத்துல அவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா, துக்கம் மமஸ்வரூபம் இது மன்யதே ஜீவாகா அப்படின்னு வச்சுப்போம். துக்கம் தான் என்னுடைய சொரூபம் என்றால் நான் அதை குறித்து வருந்த வேண்டிய அவசியம் இல்லை.
அதை நான் துக்கத்திலிருந்து நான் விடுவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. துக்கம்தான் என்னுடைய சொரூபம் என்றால் நான் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். வேதங்களை கற்க வேண்டாம், தர்ம காரியங்கள் செய்ய வேண்டாம், புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டாம், தானம் கொடுக்க வேண்டாம், தபஸ் பண்ண வேண்டாம், ஆலயங்களுக்கு போக வேண்டாம், குரு சேவா பண்ண வேண்டாம், சாஸ்திரம் கற்க வேண்டாம், புண்ணிய கஷேத்திரங்கள் போக வேண்டாம், புண்ணிய லோகத்துக்கு போக வேண்டாம். காரணம் என்ன? என்னுடைய சொரூபம் துக்கம். துக்கம் என்னுடைய சொரூபம் என்றால் நான் எதற்கால இருந்து விடுபடணும்னு ஆசைப்படணும்? அவசியம் இல்லையே. துக்கம் என்பது என்னுடைய சொரூபம் அல்ல என்பது தெரிகிறது. துக்கம் என்னுடைய சொரூபம் சொல்லியாச்சுன்னா எதுவுமே தேவையில்லை. யாரும் தேவையில்லை. அதனால்தான் தான் ஆனந்தமானவன் அப்படின்னு அந்த உண்மையான அனுபவத்தை பெற்றதற்கு பிறகு மாணவன்கிட்ட கேட்கிறார் குரு. கோவிந்த பகவத் பாதால் ஆதிசங்கர்கிட்ட கேட்கிறார், கோணாமாசி குத ஆயாதா. இந்த 2 கேள்வி கேட்கிறார். உன்னுடைய பெயர் என்னப்பா? எங்கிருந்து வந்திருக்கிறாய்? உன்னுடைய நாமம் என்ன? எங்கிருந்து வருகிறாய்? இந்த குழந்தை என்ன சொல்லணும்? 8 வயது பாலகன் என்ன சொல்லணும்? நான் என்னுடைய பெயர் இது, நான் இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் சொல்லணும் இல்லையா? இந்த குழந்தை சொல்லுகிறது, சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் மனோபோத்யஹங்கார சித்தானி நாஹம் ந ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே ந ச கிராண நேத்ரே ந ச व्योम भूमिர் ந தேஜோ ந வாயுः சிதானந்த ரூபः சிவோகம் சிவோகம். நிர்வாண சக்கம் என்று 8 பாடல். அதுல படிப்படியா ஒன்னொன்னா இது அல்ல இது அல்ல இது இல்லைன்னு சொல்லும்போது, ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந வேதோ ந மந்திரோ ந யஜ்ஞோ ந போக்தா அகம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூபः சிவோகம் சிவோகம். ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷः. துக்கம் இருந்தா, துக்கம் தான் என்னுடைய சொரூபம் இருந்தா இதை சொல்ல முடியுமா? அப்ப நான் யாருன்னு சொல்லும் போது அவர் சொல்றார் தன்னுடைய குருட்ட, அகம் நிர்விகல்போ நிராகார ரூபா விபுத்வாஷ்ச சர்வத்ர சர்வேந்திரியாணி. நிர்விகல்பா நிராகார ரூபா விபுத்வாச்ச சர்வத்ர சர்வேந்திரியாணி. அகம் அவ்யயः. அப்போ துக்கம் என்பது நம்முடைய இயல்பு அல்ல. உண்மையான ஆனந்தம் என்னுடைய சொரூபம் என்றால் அந்த ஆனந்தம் என்பது என்னுடைய சொரூபம். அதை இப்பொழுது நான் இழந்து இருக்கிறேன் என்னிடம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் என்னை துக்கமயமாக வைத்து காமித்துக் கொண்டிருப்பது என்னுடைய மனது.
அந்த மனதில் இருக்கின்ற இந்த 3 தடைகள். அந்த 3 தடைகளையும் முதலில் நான் தூக்கி எறிந்துவிட்டு, நான் முதல் படியாக இருக்கின்ற மன தூய்மையை செய்யக்கூடிய வேலையில் இறங்குகிறேன் அல்லவா, அதற்கு பெயர்தான் யஜ்ஞ வாழ்க்கை முறை. நான் உண்மையிலேயே துக்கமானவன் அல்ல, நான் ஆனந்தமானவன். அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய இயல்பு. அதை நாம் இப்பொழுது அனுபவிக்க முடியாமல் நமக்கு பெரும் தடையாக இருப்பது நம்முடைய மனம். அந்த மனதை நான் இப்பொழுது தயார் செய்கின்ற வேலையில் இறங்கும். அதுக்கு முதல் படிதான் இந்த யஜ்ஞ வாழ்க்கை. அந்த தடையாக இருக்கக்கூடிய 3 விஷயத்தை முதலில் நான் நீக்குதல். அதற்கு நான் செயலின் மூலமாகத்தான், அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாவம் இருக்கல்லவா, இந்த பாவத்தின் மூலமாக இந்த தடையை நான் நீக்குகின்றேன், மனதை தூய்மைப்படுத்துகின்றேன். அப்ப யஜ்ஞத்தினால எனக்கு ஏற்படக்கூடிய 3 நன்மைகளை சொல்றேன். அதை முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இந்த 3 தடை என்ன அப்புறம் போவோம். இந்த யஜ்ஞத்தினால எனக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன? 3 நன்மைகள். முதல் நன்மை, இந்த தடைகள் அத்தனையும் நீக்கப்படும். தடைகள் அத்தனையும் நீக்கப்படும். இந்த 3 தடைகளும் நீக்கப்படும். என்னன்னு பார்ப்போம், அப்பதான் தெரியும் நமக்கு. நாம அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, யஜ்ஞமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது தடையோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அப்பதான் புரியும். இந்த 3 விதமான தடைகள் யஜ்ஞ வாழ்க்கை முறையினாலே போகும். இரண்டாவது, மனதிலே நல்ல பண்புகள் பிறந்து பகுத்தறியக்கூடிய விவேக ஞானமானது பிறக்கும். இது 2வது நன்மை. பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு என்பது மன தூய்மை ஏற்படும் போது புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. பகுத்தறியக்கூடிய அந்த தன்மையை மனம் பெறுகிறது. பாருங்கள், ரொம்ப காலம் பயன்படுத்தாத ஒரு அருவாமனை அல்லது கத்திரிக்கோல் அல்லது கத்தி சாணம் பிடித்ததற்கு பிறகு எவ்வளவு அது தயாரா இருக்கு பாருங்கள். எந்த பொருளையும் வெட்டுவதற்கு, அகற்றுவதற்கு, பார்ப்பதற்கே பளபள என்று இருக்கிறது. அதே போல அறிவு, மழுங்கி போன அறிவு காமியத்தினாலும் நிஷித்தத்தினாலும் பிராயச்சித்தத்தினாலும் விருப்பு வெறுப்பினாலும் மலினப்பட்டு போன மழுங்கி போன மனம் இந்த யஜ்ஞ பாவத்துடன் வாழும் நேரத்திலே மனமானது பலம் பொருந்தியதாக 3 விதமான தடைகளில் இருந்து நீங்குதல், விவேக ஞானத்தை பெறுதல். 3வது ரொம்ப முக்கியமானது, எது என் வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டுமோ அதற்கு உண்டான அறிவை தேடி போவது. எது என் வாழ்க்கையில் நான் அடைய வேண்டுமோ அந்த இலக்கை தேடி அதற்கு உண்டான அறிவை நோக்கி என்னை இந்த மனம் அழைத்து கொண்டு போகும். இந்த 3 நன்மைகள். முதல் நன்மை, இந்த 3 விதமான தடைகளில் இருந்து நீங்குதல். 2வது விவேக ஞானம். 3வது அடைய வேண்டிய இலக்கு, அதற்கு உண்டான ஞானம், அதற்கு உண்டான பாதையை நோக்கி என்னை அழைத்து கொண்டு போதல். அதற்காக பகவான் இங்க என்ன சொல்றார்? யஜ்ஞத்தை ஞான சாதனமாக தெய்வீக சம்பத்தாக கொடுத்துட்டார்.
யஜ்ஞ வாழ்க்கை முறையிலே ஒருவன் வாழ்ந்தால் அவன் நிச்சயமாக இந்த பண்புகளை அடைந்தே தீருவான், இந்த நன்மைகளை எல்லாம் அடைந்தே தீருவான். அந்த வகையில முதல்ல நாம் என்ன பண்றோம், யஜ்ஞ வாழ்க்கை முறைனா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிந்து விட்டது செயலிலிருந்து பிறப்பதுதான் யஜ்ஞம். அப்போ நாம எந்த செயலை வேணா செய்யலாம். செயலை நீங்கள் மாற்றி செயல்ல உயர்வு தாழ்வு உண்டா என்றால் இல்லை. இவர் மருத்துவர், உயர்ந்த காரியம் செய்கிறார். இவர் கணக்காளர், உயர்ந்த காரியத்தை செய்கிறார். இவர் தோட்டி வேலை பார்க்கிறார். இவர் விவசாயம் பண்ணுகிறார். செயலில் உயர்வு தாழ்வு என்பது இல்லை. யாகம் செய்யக்கூடியவன் உயர்ந்தவன், பூஜை செய்யக்கூடியவன் உயர்ந்தவன், வேதம் சொல்லக்கூடியவன் உயர்ந்தவன், மாடு மேய்க்கக்கூடியவன், ஆடு மேய்க்கக்கூடியவன், மலம் அள்ளக்கூடியவன் தாழ்ந்தவன். அந்த கர்மங்கள் தாழ்ந்தது என்றால் அது நம்முடைய அறிவிலே உண்டான தோஷம், பார்வையில் உண்டான தோஷம். செயலில் உயர்வு தாழ்வு இல்லை. செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாவம் இருக்கல்லவா, அதுதான் நம்மை செயலிலிருந்தும் விடுவித்து, செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரிசையா பார்த்தோம் அல்லவா, ஆசை, விருப்பு வெறுப்பு, சங்கல்பம், அகங்காரம், அறியாமை, இதிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய வேலையை செய்யும். எப்பொழுது? யஜ்ஞ வாழ்க்கை முறையாக வாழ்ந்தார். யஜ்ஞ வாழ்க்கை முறைனா என்ன? நாம் செய்யக்கூடிய செயல், அந்த செயலுக்கு பின்னாடி நம்முடைய மனதிலே இருக்க வேண்டிய அல்லது மனதில் இருக்கக்கூடாத இந்த 3 தடைகள். இதைத்தான் எந்த ஒரு பூஜை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு யாகம் செய்வதாக இருந்தாலும், இந்த 3ஐயும் நாம தெரிந்தோ தெரியாமலோ பின்பற்றுவோம். முதல்ல பாருங்கள், ஒரு யாகம், ஒரு பூஜை அப்படின்னு செய்யும் போதே முதல்ல என்ன பண்றோம்? சங்கல்பம் அப்படின்னு ஒண்ணு பண்றோம். அதுல முதல் படி வந்துடும். என்னது? மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். இது முதல். இறைவனுடைய பிரீத்திக்காக நான் செய்கிறேன், என்னுடைய பிரீத்திக்காக அல்ல. முதல்ல என்ன பண்றோம்? கர்த்தாவை முதல்ல பகவான் காலில் கொண்டு போட்டோம். இது முதல் தடை. 3 தடை சொன்னோம் அல்லவா, அதுல முதல் தடை செய்பவன் கர்த்தா, நான். செயல் செய்பவன். செயல் என்னிடத்திலிருந்து தானே பிறக்கிறது. அப்போ கர்த்தா எதை எந்த மனோநிலையிலே செய்கிறானோ அதற்கு ஏற்பத்தான் கர்ம பலன் அவனை தொடும். இப்ப கர்த்தா நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா, அவன் செய்யக்கூடிய செயல்கள் அவன் செய்யவில்லை, அவன் மூலமாக அந்த காரியங்கள் நடக்கிறது. புல்லாங்குழல், வீணை, வயலின், மிருதங்கம், கஞ்சிரா, என்னவென்னா எடுத்துக்கொள்ளும், கிதார் என்னவென்னா எடுத்துக்கொள்ளும், அதெல்லாம் உயிரற்ற ஒரு சாதனங்கள். அதிலிருந்து ஒரு அழகான இசை வருகிறது. நம்மை மயங்க வைக்கக்கூடிய, கட்டி வைக்கக்கூடிய ஒரு இசை வருகிறது என்றால் அந்த இசை அந்த கருவிக்கு சொந்தமானவை அல்ல. அதை யார் இசைக்கிறானோ அவனுக்கு சொந்தமானது. அந்த கருவி ஒரு நாளும் என்னால் தான் உனக்கு இது கிடைத்தது என்று தன்னுடைய அகங்காரத்தை காமித்ததே இல்லை. அதே போல இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கருவி காயே நமனசா புத்தியா,
கேவலை இந்திரியை அப்பி. இந்த 4 கருவிகள் கொடுத்திருக்கார் பகவான் நமக்கு. காயேன உடல், மனசா சூக்ஷ்ம சரீரம், புத்தியா காரண சரீரம், இந்திரியைஹி மறுபடியும் இந்த 4 கரணங்கள் கருவிகள் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கார். காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியை அப்பி யோகினः கர்ம குர்வந்தி சங்கம் த்யக்த்வாத்ம சுத்தயே. யோகிகள், கர்மயோகிகள் கர்மம் செய்கிறார்களாம் இந்த 4 கருவியும் கொண்டு. எதற்காக? ஆத்ம சுத்தையே. இந்த 3 விதமான அழுக்குகள் நீங்குவதற்காக. யோகினஹா கர்மம் குர்வந்தி, நித்திய கர்மா நிமித்த கர்மா. எப்படி? சங்கம் தியக்த்வா, அழகான சொல். சங்கத்தை துறந்து ஆத்ம சுத்தை, மன தூய்மைக்காக. அப்போ நமக்கு இந்த சுத்தி ஏற்படணும்னா யார துறக்கணுமாங்க? முதல்ல கர்த்தாவை, செயல் செய்பவனை துறத்தல். உதாரணம் பார்த்துட்டோம். புல்லாங்குழல் எப்படி இனிமையான இசையை கொடுக்கிறதோ அதே போல இந்த 4 கரணங்களும் கர்த்தா என்கின்ற பாவம் இல்லாமல் செய்யப்பட்டால் அப்ப அடுத்த கேள்வி வரும், கர்த்தா நான் இல்லாம எப்படி காரியம் நடக்கும்? அதனால்தான் என்ன சொன்னோம்? ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம், இறைவனுடைய நன்மைக்காக. அப்போ இறைவனுடைய நன்மைக்காக சொல்லும் போது என்னை நான் கர்த்தாவை விலக்கி கொண்டு விட்டு இறைவன் அந்த கர்மத்தை செய்வதற்கு நான் அனுமதி கொடுத்து விடுகிறேன். Through me he will do whatever he wants to do. எப்பொழுது இறைவனுடைய பிரீத்தின்னு சொல்லிட்டோமோ அப்பொழுது 2வது ஒரு தடை நம்மிடத்திலும் நீங்குகிறது. அதுதான் ராகத்வேஷம். அப்ப யஜ்ஞ வாழ்க்கை முறையில நம்ம அன்றாட என்ன பண்றோம்? ராகத்வேஷத்துக்கு எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன். எப்பொழுது யஜ்ஞ வாழ்க்கை முறை இறைவனுக்காக என்று வந்து விட்டதோ அப்போ இறைவனுக்கு என்ன தேவையோ அதை என் மூலமாக இறைவன் செய்து கொண்டு விடுவார். நான் என்னுடைய விருப்பு வெறுப்பை விலக்கிக் கொள்கிறேன். அப்போ 2வது அங்க என்ன வருது பாருங்கள், ஸ்வாஹா இதம் நமம ஸ்வாஹா இதம் நமம. மாகேஸ்வர பிரீத்தியர்த்தம் அகங்காரத்தை ஒதுக்கியாச்சு. ஸ்வாஹா அக்னையே, ஸ்வாஹா அக்னியே இதம் நமம. இது அக்னிக்கு சொந்தமானது, அக்னிக்காக செய்யப்படுகிறது, என்னுடைய நன்மைக்காக அல்ல, என்னுடைய விருப்பு வெறுப்புக்காக அல்ல. என்னுடைய விருப்பு வெறுப்புன்னு வரும்போது இவ்வளவு கொடுத்தா போறோம், இந்த பொருள் கொடுத்தா போறோம், இங்க கொடுத்தா போறோம், இந்த காலத்துல கொடுத்தா போறோம். எப்பொழுது இறைவனுக்குன்னு சொல்லியாச்சோ அப்போ சாஸ்திர விகிதம் கர்மா, எதை கொடு எவ்வாறு கொடு என்று சொல்கின்றதோ அதில் எனக்கு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் கொடுத்தல். நாம் என்ன சொல்றோம்? என்னால எங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியாது, என்னால என் பையனை பார்த்துக்க முடியாது, என்னால என் பொண்ணை பார்த்துக்க முடியாது, என்னால சொசைட்டிக்கு எதுவும் பண்ண முடியாது, என்ன பார்த்துக்கதே எனக்கு கஷ்டமா இருக்கிறது, என்னாலாம் பூஜை பண்ண முடியாது, நேரமே இல்லை. விருப்பு வெறுப்புடன் நாம் செய்யக்கூடிய செயல்பாட்டிலிருந்து என்னை விலக்கிக் கொள்வதற்கு சாஸ்திர விகிதம் கர்மா, இறைவன் எனக்கு இந்த செயலை செய்கிறான், என்னிலிருந்து செய்கிறான், நான் என்னுடைய விருப்பு வெறுப்பை விலக்கிக் கொள்கிறேன். ராகத்வேஷ ரஹித கர்மா, இது 2வது தடை. யஜ்ஞ பாவத்துல எனக்கு இந்த விருப்பு வெறுப்பு என்பதிலிருந்தும் நான் விடுபடுகிறேன், கர்த்திருவ பாவத்திலிருந்து விடுபடுகிறேன், ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுகிறேன். 3வது ரொம்ப முக்கியம், விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டு காரியத்தை செய்தாலும்
மாகேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்று சொல்லி அகங்காரத்தை இறக்கி வைத்து விட்டு காரியம் செய்தாலும் கர்மத்தினுடைய பலன் நம்மை தொட்டே தீரும். கர்மத்தினுடைய பலன் 3 சொல்றார் பகவான் கீதையில. அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச த்ரிவிதம் கர்மண பலம். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச த்ரிவிதம் கர்மண பலம். கர்மத்துக்கு 3 விதமான பலன் இருக்கான். ஒன்று அனிஷ்டம், நாம் விரும்பாதவை. இஷ்டம், நாம் விரும்பியவை. மிஸ்ரம், கலந்து வரக்கூடிய. 3 விதமான பலன் நாம் ராகத்வேஷத்தோட செய்தாலும், ராகத்வேஷம் இல்லாமல் செய்தாலும், அகங்காரத்தோட செய்தாலும், அகங்காரம் இல்லாமல் செய்தாலும் இந்த 3 விதமான பலன் நம்மை தொட்டே தீரும். அப்ப அந்த பலனை நான் அனுபவித்தால் மீண்டும் அதற்காக ஒரு கர்மத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறேன். இந்த 3 விதமான பலன் என்ன பண்ணுகின்றது? 3 விதமான ஒரு விளைவை விதைத்து விட்டு போகிறது. அதுதான் ஆயுகு, ஜனனம், போகம். பிறப்பு இறப்பை கொடுத்து விட்டு போகிறது. ஆயுளை கொடுத்து விட்டு போகிறது. இன்ப துன்பத்தை கொடுத்து விட்டு போகிறது. எனக்கு பிறப்பு இறப்பு வேண்டாம், ஆயுள் வேண்டாம், இன்ப துன்பம் வேண்டாம் என்று சொன்னால் இந்த பலனை நான் துறக்கணும். அதனால்தான் என்ன பண்றோம், கடைசியில அந்த யஜ்யம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பூஜையினுடைய கடைசியில் என்ன சொல்றோம்? நாராயணாயேதி சமர்ப்பயாமி. எல்லாமே நாராயணனுக்கே சொந்தம், எனக்கு அல்ல, எனக்கு அல்ல. அப்ப இங்க போக்திருத்துவ பாவத்தையும் நான் துறத்தல். போக்தா, கர்த்தா, செய்பவன் அவனே கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கும் போது போக்தாவாக அனுபவிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான். கர்மத்தை செய்பவனும் நான் அல்ல, விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்தவனாக நான் இருந்தேன். வருகின்ற பலன் எனக்கு சொந்தமானவை அல்ல, அது இறைவனுக்கே சொந்தமானது. இந்த 3 விதமான தடை, கர்த்திருத்துவ பாவம் நீங்கி போகிறது யஜ்ஞ வாழ்க்கை முறையிலே. விருப்பு வெறுப்பு நீங்கி போகிறது யஜ்ஞ வாழ்க்கை முறையிலே. போக்திருத்துவ பாவம் நீங்கி போகிறதே வாழ்க்கை முறையிலே. அப்ப இந்த 3ம் நீங்கி போகும்போது மன தூய்மை என்பது ஏற்படும். இந்த மன தூய்மை வந்துவிட்டது என்பதற்கு என்ன பிரமாணம்? இப்போ நாம் 2வது பார்த்தோம் அல்லவா, நல்ல பண்புகள், விவேக ஞானம் பிறக்கும் என்று ஸ்ரத்தை பிறக்கிறது, மைத்ரி பாவம் பிறக்கிறது, தயா பிறக்கிறது, சாந்தி பிறக்கிறது, துஷ்டி பிறக்கிறது, புஷ்டி பிறக்கிறது, கிரியா பிறக்கிறது, உன்னதி பிறக்கிறது, புத்தி பிறக்கிறது, மேதா பிறக்கிறது, திதிக்ஷா பிறக்கிறது, ஹ்ரீஹி பிறக்கிறது, மூர்த்தி பிறக்கிறது. இந்த 13 பண்புகள் பிறக்கிறவா. பாகவதத்துல தக்ஷனுக்கு 16 குழந்தைகளாம். அதுல 13 பெண் குழந்தைகளை தர்ம தேவதைக்கு மனம் பிடிச்சு கூட. அந்த 13 பெண்கள் யாரு? இந்த பண்புகள் எல்லாம். தக்ஷ வாழ்க்கை முறை, கர்மயோக வாழ்க்கை முறை நான் வாழ்ந்தால், யஜ்ஞ வாழ்க்கை முறை வாழ்ந்தால், இந்த 3 தடைகளும் மனதிலிருந்து நீங்கி போய் இந்த 13 பண்புகள் என்னுடைய மனதில், அந்த பண்புகளோட கூடி விவேக ஞானம் பெற்றவனாய் நான் என்ன பண்றேன்? எது அடைய வேண்டிய இலக்கோ அந்த இலக்கை நோக்கி என்னுடைய வாழ்க்கையை திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். எதற்காக நான் பிறந்தேன்? எது என்னுடைய வாழ்க்கையிலே அடைய வேண்டிய இலக்கு? எது ஆத்மா, எது அனாத்மாங்கிற அந்த கேள்வி எல்லாம் பிறக்கும் போது நான் தானாக ஒரு குருவை நோக்கி வந்து விடுகிறேன். இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறை என்ன செய்கிறது? என்னை இந்த 3 தடைகளில் இருந்தும் விடுவித்து கர்த்திருத்துவ, ராகத்வேஷ, போக்திருத்துவ பாவத்திலிருந்து விடுவித்து நல்ல பண்புகளை கொடுத்து விவேக ஞானத்தை கொடுத்து
மோட்ச ஞானத்தை அடைவதற்கு ஒரு குருவிடத்திலே போய் என்னை கொண்டு சேர்க்கிறது. அப்போ இவன் என்ன பண்ணுகிறான்? ஆராய்ந்து பார்த்து, உலகத்தை ஆராய்ந்து பார்த்து, உலகத்தில் இருக்கக்கூடிய செய்த செயல்பாடுகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறான். பரீக்ஷ்யலோகான் கர்மசிதான் பிராமணஹா நிர்வேதமாயாத் நாஸ்தி அகிருத கிருத்தேன. அப்போ இவனுக்கு ஒரு முடிவுக்கு வரான். பரீட்சியலோகான், உலகத்தை எல்லாம் பரீட்சை செய்து பார்த்து விட்டு ஒரு முடிவுக்கு வரான். இனிமேல் இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டியவை எதுவும் இல்லை, எந்த உலகத்திலும் நான் செய்ய வேண்டியவை எதுவும் இல்லை, இனிமேல் நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. என்னது? தத் விஜ்ஞானார்த்தம் குருமேவா விகச்சேத் சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். முண்டகோபனிஷத்திலே ஒரு அழகான மந்திரம் இது. பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணஹா நிர்வேதமாயா, வைராக்கியம் அடைகிறானா, மனம் வைராக்கியம் கொள்கிறது, குருவை நோக்கி வருகிறான். எதற்காக? தத் விஜ்ஞானார்த்தம், அந்த உண்மையை தெரிந்து கொள்வது. தத் பிரம்ம விஜ்ஞானார்த்தம் குருமேவா விகச்சேத் சமித் பாணிகி ஸ்ரோத். குருக்கு தட்சிணை எடுத்துன்னு போறான். சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய குருவை அண்டி போய் எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று அவன் வருகிறான். இந்த தகுதியை கொடுப்பதற்கு யஜ்ஞ வாழ்க்கை முறை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. யஜ்ஞ வாழ்க்கை முறை வாழாமல் இருந்தால், வெறுமனே கர்மத்தை செய்து அகங்காரத்தோடையே செய்து விருப்பு வெறுப்போடையே செய்து போக்தாவாக அனுபவிக்கக்கூடிய செயலையே செய்து கொண்டு ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அவனால் கர்ம தடைகளிலிருந்து விடுபட முடியாது, புண்ணிய பாப பலனிலிருந்து விடுபட முடியாது, பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட முடியாது, கர்மங்கள் கொடுக்கக்கூடிய லாப நஷ்டத்திலிருந்து, சுகதுக்கத்திலிருந்து, மான அவமானத்திலிருந்து, பிரியம் அப்பிரியத்திலிருந்து விடுபட முடியாது, பலனிலிருந்து விடுபட முடியாது என்று சொல்லும் பொழுது இவனுக்கு வரக்கூடிய ஆயுள் முழுக்க இவன் அந்த பந்தத்திலேயே, கர்ம பந்தத்திலேயே தான் இருப்பான். கர்ம பந்தத்தில் நம்மளால் விடுபட முடியாது, பயத்திலிருந்து விடுபட முடியாது, விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட முடியாது, அஞ்ஞானத்திலிருந்து விடுபட முடியாது, அகங்காரத்திலிருந்து விடுபட முடியாது, சங்கல்பம் ஆசையிலிருந்து விடுபட முடியாது, வெறுப்பிலிருந்து விடுபட முடியாது, தம்பம் கர்வத்திலிருந்து விடுபட முடியாது. என்ன வாழ்க்கை முறை வாழ்கிறான்? ஒரு மிருகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே போன்றது ஒரு வாழ்க்கை முறையை இவன். நாங்கள் தர்மிகள் சுவாமிஜி, நல்லவர்கள் சுவாமிஜி, ஒழுக்க சீலர்கள் சுவாமிஜி, நிறைய தான தர்மங்கள் கொடுக்கிறோம் சுவாமிஜி, நாங்களும் அப்படித்தான் ஆவோமா? நிச்சயமா. எப்பொழுது நான் இறைவனை நினையாமல், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யாமல், கர்த்திருவ போக்திருத்துவ பாவத்தை இழக்காமல், அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், செயல் செய்வதனாலேயே நாம் உயர்ந்து விடலாமா என்றால், செயலுக்கு பின்னாடி இறைவன் இல்லாமல் செயல் செய்வதனால் மட்டும் ஒருவன் உயர்ந்து விட முடியாது. இறைவன் துணை இல்லாமல் உயர்ந்து விட முடியாது. முயற்சி திரு, இந்த ரெண்டு சேரணுமா? அப்பதான் வினை ஆக்கும். தெய்வத்தால் ஆகாது, ரொம்ப அழகான ஒரு குறள். தெய்வத்தால் ஆகாது, தெய்வத்தால் ஆகாது என்ன இருக்கு? எனினும் முயற்சி மெய் வருத்த கூடியது. எந்த அளவுக்கு நாம் மெய்யை வருத்தி காரியம் பண்றோமோ அந்த அளவுக்குத்தான் கூலி தரும். ஆனால் இறைவனை துணை கொண்டு நீ செய்தால் நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைந்து விடலாம். அப்போ யஜ்ஞம் என்பது என்ன? யஜ்ஞ வாழ்க்கை முறை என்பது என்ன? நான் என்பதை துரத்தல், விருப்பு வெறுப்பை துரத்தல், போக்திருத்துவ பாவத்தை துரத்தல்,
ஞானத்தை பெறுதல். பார்த்தோம் அல்லவா? துரத்தல் என்பது இந்த 3, ஞானத்தை பெறுதல். துறப்பதினாலே மன தூய்மை பெற்று, அப்போ யஜ்ஞ வாழ்க்கை முறையில் நமக்கு என்ன கிடைக்கின்றதா? மன தூய்மை. அதனால வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. சித்தஸ்ய சுத்தயே கர்ம நது வஸ்து உபலப்தையே. விவேக சூடாமணியில சொல்ற, சித்த சுத்தியைத்தான் யஜ்ஞ வாழ்க்கை முறை கொடுக்குமே தவிர அதுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அருகதை கிடையாது. நம்மை ஞானத்திற்கு தகுதி படைத்தவனாக ஆக்கி கொடுக்கும். அப்ப நாம் என்ன பண்ண, தகுதியோட கூடிய மனதை கொண்டு நான் குருவை நோக்கி போய் தத் விஜானார்த்தம் குருமேவாபி கச்சேத் சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அவர்கிட்ட போய் நான் கேட்கணும். என்ன கேட்கணும்? எதை நான் அறிந்தால் வேறொன்றை நான் அன்பரு வாழ்க்கையில் அறிய வேண்டியது இல்லையோ அந்த அறிவை கொடுங்கள் கேட்க. ஏற்பட்ட அறிவை கொடுப்பதற்கு உண்டான சாதனமாக இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறை இருக்கு. இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறையை வாழ்ந்து குருவினால் அனுகிரகம் பெறப்பட்டு மோட்சத்தை அடைந்தவர் தான் அப்பூதி அடிகள். உங்களுக்கு பிரமாணம் வேணும்னா பெரிய புராணத்துல 63 நாயன்மார்ல இந்த அப்பூதி அடிகளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பாருங்க. ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்லுகிறேன், இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதற்கு. ஒரே ஒரு சம்பவம். குருவை பார்த்து விட்டார், குருவுக்கு அமிர்தம் படைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அப்பர் சுவாமியும் நான் சாப்பிடுகிறேன், அமிர்தம் படைக்கிறேன், சாப்பிடுகிறேன் சொல்கிறார். மனைவியும் கணவனும் சேர்ந்து அமுதுப்படை தயார் செய்கிறார்கள். மூத்த பையனை அழைத்து இலையை பறித்து கொண்டு வா, குருத்தை பறித்து கொண்டு வா என்று சொல்கிறார்கள். இவனும் போய் குருத்தை பறிக்கப் போகிறான். பறித்து விட்டான். அரவம் தீண்டி விடுகிறது. ரத்தம் முழுக்க விஷம் ஏறி ஆகிவிட்டது. உயிர் போகின்ற தருவம். அதற்கு முன்பாக இந்த இலையை கொண்டு போய் தாயிடத்தை கொடுக்க வேண்டும். இந்த குழந்தை யோசிக்கிறதா, இந்த ஒரு அல்பமான செயல்பாட்டிற்காக என் அப்பா அம்மா எடுத்திருக்கக்கூடிய இந்த யஜ்ஞ வாழ்க்கை முறை தடைபட்டு விடக்கூடாது, என்னால் அவர்களுடைய உயர்ந்த காரியம் தடைபட்டு விடக்கூடாது, ஆகையினாலே நான் என்னை எந்த வகையிலும் என் அப்பா அம்மாவுக்கு நான் காட்டப்போவது இல்லை என்று சொல்லிவிட்டு இலையை கொடுத்து விட்டு கீழே வீழ்கிறான். இறந்து போகிறான். தாய் தகப்பன் வந்து பார்க்கிறார்கள். குழந்தை இறந்து விட்டான் தெரிகிறது. சேக்கிழா பெருமான் எழுதுறார், துளங்குதல் இன்றி, மனசுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா 2 பேருக்கு. இலையிலே சுருட்டி பின்னாடி கடத்தி விட்டு அமுது படைப்பதற்கு, குருவுக்கு அமுது படைப்பதற்காக அவர்கள் வந்து விட்டார். இறைவனுக்காக குருவிற்காக என்று வாழும் நேரத்திலே யஜ்ஞ வாழ்க்கை முறை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்கிறது. ராகத்வேஷம் இல்லாமல் போய்விடுகிறது. போக்திருத்துவம் என்பது என் குழந்தையை பறித்து விட்டானே, என் சந்தோஷத்தையே பறித்து விட்டானே, வருத்தம் இல்லை. மனம் பிரசாந்த நிலையிலே, இந்த பிரசாந்த மனம் ஞானத்தை பெறக்கூடிய மனமாக மாறுகிறது. நாமும் அவ்வாறு வாழ்வோம், இறைவனை அடைவோம். நாளைக்கு வேறொரு பண்புடன் வருவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.